அப்பா, நான் நீந்த இப்பதான் ஆரம்பிக்கிறேன். நீந்தி பாக்குறேனே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. தேவைன்னா நான் உங்ககிட்டயே ஹெல்ப் கேட்பேன். சாரிம்மா, நான் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த ஒரு வார்த்தை தான் என்கிட்ட இருக்கு. உன்னோட இழப்பை ஈடு செய்ய என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. அப்பா, இன்னைக்கு உங்களுக்கு எந்த கில்ட்டியும் தேவையில்லைப்பா. ஒரு நல்ல பொண்ணை வளர்த்துருக்கீங்க. அந்த பெருமையோட வீட்டுக்கு போங்க. அஞ்சனா, அம்மா, மாமா, அத்தை, வாசு, ஸ்ரீராம் இவங்க கூட சந்தோஷமா இருங்க. நான் அங்க போய் செட்டில் ஆனதை உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த முறை எனக்கு மனசுல பயம் இல்ல, பக்குவம் இருக்கு. அதனால இனி என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்ப்பா. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேணாம். எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. சரிடா, ஏர்போர்ட்டுக்கு வந்து உன்னை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு கிளம்புறோம். அப்பா, நீங்க செல்லமா வளர்த்த இந்த பறவைய இந்த இடத்துல இருந்தே பறக்க விடுங்களேன். வரேன்பா. அம்மா, எனக்கு ஒண்ணு புரியல. எதுக்கு இப்ப திடீர்னு கோயில், அதுவும் கடும்பாடி அம்மன் கோயிலுக்கு குடும்பத்தோட? அதான் இந்த சிங்கப்பூர் சம்பந்தம் புட்டுக்கு போயிருச்சுல்ல, அதுதான். அது இவர் தானே நிப்பாட்டினாரு. என்னவோ நடந்திருக்கு, என்னன்னு தான் தெரியல. அதுதான் குடும்பத்தோட கோயிலுக்கு ஓடுறாரு. ஏய், என்னடி பண்ற? வெத்தலை சாப்பிடுறேன். இது என்ன புது பழக்கம்? அம்மா, என்னம்மா நீ? அம்மா குடுமா, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். வேண்டாம் சொல்றேன்ல. அம்மா குடுமா. படிக்கிற புள்ளைங்க வெத்தலை போடக்கூடாது. யாரு சொன்னா? நான் தாண்டி சொல்றேன். என்ன அதுல காலையிலேயே அம்மாட்ட வம்புழுத்துட்டு இருக்கிய? அண்ணே, வெத்தலை கேக்குற கொடுக்க மாட்டாங்கண்ணே. உனக்கு எதுக்கு வெத்தலை? சரி, என்னம்மா எல்லாம் கிளம்பிட்டீங்களா? போலாமா? எங்கப்பா? என்னம்மா எங்கப்பான்னு கேக்குற? நேற்று நான் அம்பது தூரம் படிச்சு சொன்னேன்ல, நம்ம கடும்பாடியம்மன் கோயிலில் போய் குடும்பத்தோட ஒரு பூஜை போட்டு வந்துடலான்னு பேசினோம்ல. இல்ல, நான் வரலப்பா. நீ வரலையா? ஏமா? இல்லப்பா, ஒரே தலைவலியா இருக்கு. ரொம்ப தொலைவு நடக்கணும், அதுவும் காட்டுக்குள்ள. அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றது சரியா வராதுப்பா. என்னம்மா பேசுற? வீட்டுக்கு பெரிய மனுஷன், நீ வராம நாங்க மட்டும் போவா? இருக்கட்டும்பா, மனசும் சரியில்லை, மேலுக்கும் முடியல. எதுக்கு அங்கே போய் சங்கடப்படணும்? விடு.
நீ வந்தா நல்லா இருக்குமேன்னு கூப்பிடுறேன். அம்மாவுக்கு துணையா ஆதிரி வேணா விட்டு போலாமா என்ன? அண்ணே நானும் வரேன். அப்புறம் இது வரணும்னு ஆசைப்படாத. சரி விடுங்க, நான் வேற ஒரு ஐடியா பண்றேன். ஈஸ்வரே கூப்பிட்டார்ல. இங்க வா. கோயிலுக்கு அம்மா வரலையா? இந்த ராணிக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் வந்து அம்மாவோட இருக்க சொல்லு. என்ன சொல்லிடுறியா? சரி. சொல்லிடுறேன். ரேணுகா, அத்தை வரலையா? ராணிக்கு ஃபோன் போட்டு கொஞ்சம் அத்தையை வந்து பாத்துக்க சொல்ல. அக்கா இருங்க, நாமளும் போவேணாக்கா. வேண்டாம், இவங்க வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் நம்ம என்ன இழிச்ச வாய்களா? பின்ன இல்லையா? ஏங்கா, குடும்பத்தோட நம்ம இன்ன வரைக்கும் எங்கேயாவது போயிருக்கோமா? இப்ப என்ன திடீர்னு கோயிலுக்கு? ஏன் எனக்கு இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நம்ம போவேணாம். நேத்தே அவர் சொன்னாருல்ல, ஆத்தா காலில் போய் விழுகணும், நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச கெட்ட நேரம்லாம் ஒழியணும்னு. நேரம் நம்மளைய கொண்டு போய் அங்கே உருட்டி விடுவார். அவர் ஆத்தா காலில் விழணும், ஆத்தா ஒரே மிதியா மிதிக்கணும், அதோட நமக்கு பிடிச்ச கெட்ட நேரம்லாம் போகணும். இல்லக்கா, நந்தினி முடிவு பண்ணிட்டா, வரமாட்டா. நீங்களும் போவாதீங்க. நான் வரல, நீங்களும் போக கூடாது. ஏய், என்னடி லந்து பண்றியா? நம்ம வரலன்னு போய் சொன்னோன்னு வெயி, அவ்வளவுதான். அந்த கடும்பாடி அம்மனே மாமா ரூபத்துல வந்து நம்மள பழி போட்டுரும். வரட்டும், இறங்கட்டும், கற்பூரத்தை கொளுத்தி அவர் வாயில போட்டு மலையேத்தி விட்டுருவோம். ஆனா போக கூடாது. ஏய் சும்மா இருங்கடி. சும்மா இருந்ததெல்லாம் போதும்க்கா, இனி அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு இவங்க கூட வரத்துக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நான் வரல. எனக்கு மட்டும் என்ன ஆசையாவ இருக்கு? ஏங்கா, ஒரு புள்ளைய அநியாயமா விரட்டி விட்டுட்டு அது போன 2 நாள்ல இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து குடும்பத்தோட டிராமா பண்ணிட்டு அந்த புள்ளையும் பைத்தியமாக்கி எதுவுமே சொல்லாம அந்த புள்ளைய விரட்டி விட்டுட்டாங்க. ஏய், என்னக்கா இவ? நீ தானடி அந்த சிங்கப்பூர் புள்ள இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்ச. இப்ப போயிருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்க தெரியுற. ஆமாக்கா, உண்மைதான். அது இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இப்ப போனது கூட எனக்கு ஓகே தான். ஆனா நியாயமா யோசிக்கணும்ல. அந்த புள்ளி இப்ப எது கூட்டிட்டு வந்தாரு? இப்ப எதுக்கு அனுப்பி விட்டாரு? இவருக்கு என்ன பொம்மை மாதிரி தெரியுதா பொண்ணுங்கெல்லாம்? அந்த சக்தியை கட்டி வைக்க தானே கூட்டு வந்தாரு. அப்படி எதுக்கு அவங்க அப்பாவை வர வச்சு ஒரேடியா அந்த புள்ளியை அமுச்சு வச்சாரு? அதுதாண்டி மர்மமா இருக்கு. ஆனா நாம தானே சக்தி கிட்ட போய் பேசி இதெல்லாம் இது இதுன்னு சொன்னோம். ஆமா ஆமா, நம்ம சக்தி கிட்ட போய் பேசினதுனால தான் அப்படியே கிடுகிடுன்னு ஆடி போய் அடுத்து என்ன செய்யன்னு பயந்து அப்படியே எல்லாத்தையும் நிறுத்திட்டு அரக்கும். அட போங்கக்கா, அந்த ஆளே ஒரு தான் தோன்றி அவருக்கு என்ன தோணுதோ அதான் அவர் செய்வாரு. அக்கா, அந்த ஆளுக்கு அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு, கூட்டிட்டு வந்தாரு. இப்ப வேணாம் தோணிடுச்சு, விரட்டி விட்டாரு. அந்த பிள்ளை போறப்போ என்ன சொல்லிட்டு போச்சுன்னு பாத்தீங்களா? உங்களை அப்பா ஸ்தானத்துல பாக்குறேன்னு சொல்லிட்டு போச்சு. இவரெல்லாம் மனுஷனாவே பார்க்க கூடாதுன்னு அதுக்கு தெரியல. எல்லாரோடையும் விளையாடிட்டு இருக்காரு. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த பிள்ளைய கொண்டாந்து இறக்கினவே நமக்கெல்லாம் போட்ட வலை. இந்த தியரி நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். என்னது என்னது என்னவோ சொல்ற? இப்ப அதை கொண்டாந்தா நாம ஜனனி கிட்ட போய் சொல்லுவோம். இது வந்தது தெரிஞ்சு அந்த ஜனனி பிள்ளை என்ன பண்ணும்? ஆத்தாடி அப்படின்னு பொசசிவ்னஸ்ல ஓடி வரும் அப்படின்னு அவர் கனெக்ட் பண்ணாரு. ஆனா அது நடக்கலையே, அதனால விரட்டி விட்டாரு. சக்தி மேல இவருக்கு ஒரு பொடலங்காயும் கிடையாது. சக்தி அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறதெல்லாம் இவரால ஏத்துக்கிடவே முடியாது. ஏன் நீ என்னடி புது கதையா சொல்ற? ஏக்கா, எப்பவும் நீ யோசிச்சு பாருன்னு இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. சக்தி எப்பவுமே இவர் கைக்குள்ளேயே இருக்கணும், அப்பதான் இவருக்கு சந்தோஷம். ஒரு படி இவரை தாண்டி மேல போயிட்டா என்ன ஆகுறது? சக்தி அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனா பணக்காரன் ஆயிடுவான்ல. அப்படி எப்படி அந்த டிஎஸ்கே இவனை மாப்பிள்ளையா அனுப்புவாரு? சாத்தியமே இல்ல. ஏன் நம்ம வீட்டுக்காரங்களே கடைசி வரைக்கும் குணசேகரனோட தம்பின்ற பேரோட செத்து போகணும்னு நினைப்பாரே தவிர வேற பெரிய இடத்துக்குலாம் போயிடவே கூடாதுன்றதுல கருத்தா இருப்பாரா மாட்டாரா? இன்னும் சொல்ல போனா இவருக்கே இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. சும்மா அந்த புள்ளி எப்படி கூட்டியாந்து அப்படியே கட் பண்ணி விட்டாரு. ஆமா, இதையெல்லாம் எப்படி நீ யோசிச்ச? எப்போ யோசிச்சேன், எப்படி யோசிச்சேங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. யோசிச்சிருக்கேன்ல, அதை நினைச்சு பெருமைப்படுங்க. நீங்களாம் யோசிக்கல, நான் புடிச்சிட்டேன்ல. பொம்பளைங்கனாலே கேவலமா பாக்குற இவங்களோட சீவி சிங்காரிச்சுக்கிட்டு போய் ஈனி இழிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகணுமா?
ஒன்னும் தேவையில்லை. நாம போக கூடாது, போக வேண்டாம். அண்ணன் தம்பிங்களே சாமியை கட்டிக்கிட்டு உருளட்டும். நமக்கு தேவையில்லை. நமக்கு அப்படி ஒரு புண்ணியம் தேவையே இல்லை. போக வேண்டாம். அது சரி, அது போய் இவங்க கிட்ட எப்படி சொல்றது? ஏன் தாய் கிழவி சொல்லல? நாமளும் சொல்லலாம். அதான் வீட்டு வேலையாளர்களை தானே வச்சிருக்காங்க. அதையே சாக்கா சொல்லி வீட்டுல வேலை இருக்கு வரலன்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம ரேணுகாக்கா பேசுவாங்க. ஏய், பாயிண்டா பேசுவீங்கக்கா நீங்க. வாங்க. எப்படி அக்கா பேசுவாங்க. வாங்கக்கா, வாங்கக்கா, வாங்க. இவ கொல்லாம விட மாட்டா போல இருக்கே. ஆதிரா, அம்மாவே கோவத்தில் இருக்கு, அதுட்டு போய் என் சண்டையில் எழுதிட்டு இருக்க. ஆ இல்லண்ணே, வந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். வாங்க. என்ன ஈஸ்வரி, ராணி ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? என்னம்மா 3 வாரம் மாறி மாறி முழிக்கிறியே? மாமா நாங்க வரல, இங்கனே இருந்து அத்தைய பாத்துக்கிறோம். மாமா நாங்க வரல, இங்கனே இருந்து அத்தைய பாத்துக்கிறோம். இங்கேயே இருந்து அத்தையை பார்த்துக்கிறீங்களா? என்னம்மா சொல்ற? இல்ல, தர்ஷினி எக்ஸாம் இருக்குன்னு காலையிலே கிளம்பி போயிட்டா. இப்ப தர்ஷனும் காலேஜுக்கு கிளம்பிட்டான். அவங்கள வர வேண்டான்னு சொல்லிட்டோம். ஆமா, தார கூட இன்னும் எந்திரிக்கல மாமா. எந்திரிச்சா என்னை தேடி அழுவா. அத்தைக்கு சங்கடமா போயிரும். அப்போ 3 வாரம் போக வேண்டாம்னு பேசி முடிய வேண்டிய, அப்படித்தானே? ஆமா மாமா, அத்தைக்கு வேற சமைக்கணுமே, அதனால இருக்கிறோம். அப்புறம் எதுக்குமா புடவையெல்லாம் கட்டி கிளம்புற மாதிரி தயாரானையே? வரலாம் தான் மாமா கிளம்பினோம். அப்படின்னா புள்ள தூங்குதுன்னு நினப்புக்கு வந்துச்சு. அத்தை வேற திடீர்னு வரலன்ட்டாங்களா, சரி துணைக்கு அப்படியே இருந்துடலாம்னு. நாங்க வந்தாலும் வரலைன்னாலும் ஒண்ணுதானே மாமா உங்களுக்கு. நீங்க போயிட்டு வாங்க. ஈஸ்வரி, நீ வர்றியா இல்லையா? அப்படி இல்லைங்க, நான் வந்து என்ன நீ வந்து என்ன பண்ண போறங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நீ வாரையா இல்லையா அதை மட்டும் சொல்லு. ஏம்மா, ஈஸ்வரி வராமா? சரி கிளம்பு. அவங்க பொண்டாட்டிமாருக்கு வர்றது அவங்க புருஷமார் கையில் இருக்கு, அவங்க பார்த்துக்குருவாங்க. ஆனால் ஒன்றுப்பா, இந்த வீட்டில் வர வர என் பேச்சுக்கு எதிரி பேச்சு கூட்டிக்கிட்டே போகுதுப்பா. அது அப்படியே வளர்ந்து குடும்பத்தை உடச்சி நாசமாக்கிருமோன்னு பயமா இருக்கு எனக்கு. எல்லாம் நம்ம கொடுத்து இடந்தானே. அவன் என்ன முடிவு எடுக்கணுமா பார்த்துக்கங்கப்பா, பார்த்து செய்யுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏய் வாரு எனக்கா. இல்லைங்க, நான் என்ன சொல்ல. இந்த ஜனனி எல்லாமே வெற்றியா தான் பெறணும். இவ தொட்டதெல்லாம் பொண்ணாகணும். இவ நினைச்சதெல்லாம் பழிச்சு பெரிய ஆளாகி இந்த ஜெகத்தை ஆளணும். ஆதி குடும்பத்து மருமகளா உன்னை வரவேற்க மதுரையே காத்துட்டு இருக்கு. நம்ம ஃபேமிலிய நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இதானப்பா என் ஆசை. ஆதி குடும்பம் உனக்கு பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. கல்யாணம் பண்ணிக்கூட நல்லா இருப்பேன். பாருங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யறதுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேங்க. எப்பவுமே உங்கள் ஆசை, உங்கள் கனவு, இது எதுக்குமே நான் குறுக்க நிற்க மாட்டேங்க. எம்டியை உட்கார சொல்லலாம்ல? வாங்க பத்மநாபன் சார், உட்காருங்க உட்காருங்க. எம்டி சேர்ல என்னையா உட்கார வைக்கலன்னு கேட்க போகிறேன், அதானே?
நீ இங்கே கல்யாணம் பண்ணி வந்தது குடும்பம் நடத்தம்மா. அதை நல்லபடியாக செய். அதை விட்டு போட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. என் பொண்ணு விஷயத்துல ஒரு முடிவு தெரியணும். ஏய், இவன் அடிச்சு வெளியே வரணும். நல்ல வழியா, ஏய். இவ கேரக்டரே சரி கிடையாது. சரி, கேவலமான புத்தி. அம்மா, ஃப்ளைட்டுக்கு தான் என்ன டைம் இருக்கேம்மா? எதுக்குமா அவசரம்? இல்ல ஏர்போர்ட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். சரிங்கம்மா. மேடம், மேடம், உங்களை பார்க்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? உங்களை பார்க்கணும் தான் மேடம். வாங்க. யாருங்க? வாங்க மேடம், வந்து பாருங்க. வாங்க. கிளம்பிட்டியா? நீங்க பேசுவீங்களா? நல்லா பேசுவேன். ஆனா லேட்டா பேசிட்டீங்க. எது லேட்டு எது சீக்கிரம்னு நாம எப்படி தீர்மானிக்கிறது? நான் சரியான நேரத்தில் பேசியிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். எங்க கிளம்பிட்ட? எனக்கான வாழ்க்கையை தேடி போறேன். எனக்கான ஒரு ரைட் ஃபியூச்சர் வெளியில காத்துட்டு இருக்கு. அங்க போயிட்டு இருக்கேன். எது ரைட்டு எது தப்புன்னு யார் தீர்மானிக்கிறது? என் விஷயத்த நான் தான் தீர்மானிப்பேன். எனக்கான ரைட்டான லைஃப் இனிமே தானே வரப்போகுது. அப்போ இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை அது ஒரு ஆக்சிடென்ட். லைஃப்ல ஒரு முறை ஆக்சிடென்ட் நடக்கலாம், அடிக்கடி நடக்க கூடாதுல்ல. அதான் நான் கிளம்புறேன். சோ நீ போறதுன்னு டிசைட் பண்ணிட்ட? போயிட்டே இருக்கேன். ஆ, என் பெஸ்ட் லைஃபை தேடி நான் போயிட்டு இருக்கேன். ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ண தயாரா இல்லை. சரி, போற வாழ்க்கை பெஸ்ட்னு எதை வச்சு நீ தீர்மானிக்கிற? பட்டு அனுபவிச்சிருக்கனே, அதை வச்சுதான். உலகத்துல நிறைய பெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டாமா? எனக்கான பெஸ்ட்னா அது ஒண்ணுதான். அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். இல்ல, உனக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். இன்னும் நிறைய இருக்கு பாக்குறதுக்கு. அது எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, நீ முடிவு பண்ணிட்ட போறதுன்னு. ஆனா இத்தனை நாள் இந்த வீட்டுல இருந்திருக்க, அதுக்காக கூட வேண்டாம், எனக்காக ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் உன்னால உன்னோட டைத்தை ஸ்பேர் பண்ண முடியுமா? இல்ல, நான் போகணும். ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. உன்னை தேடி இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சவளுக்கு உன்னோட ஃப்ளைட் எத்தனை மணிக்குன்னு எனக்கு தெரியாம போயிடும். நிறைய டைம் இருக்கு. ஜஸ்ட் 10 மினிட்ஸ். உன்னை ஃபோர்ஸ் பண்ணலன்னா எனக்காக ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் உன் லைஃப்பை பார்த்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம். யாரும் உன்னை தடுக்க போறதில்ல. யூ கேன் கோ wherever you want.
அவ நம்மள ஃபாலோ பண்ணட்டும். சார் மேடம் எங்க வண்டியை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே மேடம். வா வா.